அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரப்போகிறாருங்க. இந்த சந்திப்புல அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் முக்கியமான கோரிக்கைகளை வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடியை வளைக்கக்கூடிய 80 விஷயங்கள் என்னென்ன, அதாவது 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணிக்கை எதை குறிக்கின்றது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கப்புறம் அதை எடுத்து சென்னை வரப்ப நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கண்கள் சிவந்து போயிருக்காரு அமித்ஷா. இந்த விஷயத்தினுடைய பின்னணி நிலவரம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வருகிறார். இந்த சந்திப்பில் அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் சில முக்கியமான கோரிக்கைகளை வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவுடனான சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பில் அவர் முக்கியமான சில விஷயங்களை சொன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்ததுங்க. அதாவது பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஒரு பதற்றம் நிறைந்த கட்டத்தில் இருக்குங்க. பாஜக கோரும் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதுனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வியப்பில் ஆழ்ந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. கட்சி வட்டாரங்களின்படி பாஜக சுமார் 54 சட்டமன்ற தொகுதிகளை கோரியிருக்காங்க. இது அதிமுக தலைமைக்குள்ள பெரும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பாஜகவின் குறைவான தேர்தல் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இக்கோரிக்கை அதிமுக எதிர்பார்த்ததை விட மிக அதிகம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான தலைவர்கள் தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டை குறிவைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனத்தை செலுத்தி வந்துட்டு தன் தமிழக வியூகம் தொடர்பாக வாரத்திற்கு ஒரு முறை சென்னை தங்குவார் என பாஜக வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. இதற்காக சென்னையில் ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க. அமித்ஷா தங்குவதற்கு வசதியாக அவர் அந்த குடியிருப்பு தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டி அடையார் சுற்று வட்டாரத்தில் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மயிலாப்பூர் நங்கநல்லூர் பகுதிகளிலையும் குடியிருப்புகளை தேர்வு செய்யும் தேர்தல் வேட்டை சில பாஜக தலைகள் வழியாக தேர்வு செய்யப்பட்டும் இருக்கின்றது. அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி 4 அன்று தமிழ்நாடு வரப்போகிறார். அவர் சென்னை வேலூர் செல்லக்கூடிய வழியில ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கூட்டணி விரிவாக்கம் குறித்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையில் இது 54 இடங்கள் கிடையாது, 80 இடங்கள் என்று கூறப்படுகிறதுங்க. அதாவது அமித்ஷாவை சந்தித்த நயினார் நாகேந்திரன் அவரிடம் அதிமுகவிடம் 80 இடங்கள் கேட்க வேண்டும், அப்போதுதான் ஆட்சியில பங்கு கிடைக்கும். ஆனா அதிமுக 50 இடங்களுக்கே வேண்டாம் என்று சொல்றாங்க. 50 இடங்களை கேட்டா கூட கொடுக்க மறுக்கிறது என்று நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் கூறியிருக்காங்க. இதற்கு அமித்ஷா கவலைப்பட வேண்டாம், 80 இடங்களை வாங்கி விடலாம் அப்படின்னும் என்னிடம் லிஸ்ட் கொடுங்க, விரைவில் அமைச்சர் பியூஷ் கோயல் வருவார், அவருக்கு பொறுப்பு வாங்கியவுடன் வருவார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதிமுக 50 தொகுதி எல்லாம் கொடுத்தா தனியாக ஆட்சி அமைக்க பார்க்கும், அது சரிபட்டு வராது, சென்னை வரும்போதே நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா நயினார் நாகேந்திரனிடம் உறுதியளித்ததாக கூறப்படுதுங்க. 2026 சட்டசபை தேர்தலுக்கு கோவையில் இருந்து அதிக இடங்களை பாஜக கேட்டிருக்காங்க. அதிமுக அதிர்ச்சி அடைந்தும் இருக்கிறார்.
வராங்களாம். பாஜகவினுடைய இந்த அணுகுமுறையால எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்தும் இருக்கிறாராம். கோவையில பாஜக கேட்ட இடங்கள் எவை எவை என்பது பற்றிய லிஸ்டும் தற்போது வெளியாகியிருக்கிறதுங்க. கோவை மண்டலத்துல பாஜக நகர்ப்புற மற்றும் ஓரளவு நகர்ப்புற தொகுதிகளான கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர் மற்றும் சூலூர் ஆகியவற்றை கேட்டிருக்கிறாங்க. இவற்றுடன் கிணத்துக்கடவு, தொண்டுமாத்தூர், வால்பாறை ஆகிய தொகுதிகளையும் கேட்டு மேற்கு மண்டலத்தில் தமது கோரிக்கையை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. கோவையில் 10ல் 6 இடங்களை பாஜக கேட்டிருக்கிறதுனால திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவினுடைய கோரிக்கைகள் மேற்கு தமிழ்நாட்டுடன் மட்டும் நிற்கல. தென் மாவட்டங்களையும் கேட்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிமுக தரப்புல பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி, அதாவது நெல்லை மாவட்டத்தில் பாஜக ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை மற்றும் ராதாபுரம் ஆகிய தொகுதிகளையும் கேட்டிருக்காங்க. அருகாமை மாவட்டங்களில் தென்காசி, தூத்துக்குடியின் ஒட்டப்பிடாரம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை, பரமக்குடி மற்றும் ஷெக்கோட்டை ஆகிய தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் மதுரை தெற்கு, போடிநாயக்கனூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் தொகுதிகளையும் பாஜக கோரியுள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறதுங்க. ஒரு பெரும் நகர்வாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பூர், ஆனைக்கொட்டு, குடியாத்தம், கேவிகுப்பம் மற்றும் வேலூர் ஆகிய அனைத்து 5 சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக கோரி வருவதாக கூறப்படுகிறது. அரசியல் நோக்ககர்கள் இந்த வலுவான கோரிக்கைகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சிக்கலாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 வருடம் தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியின் ஒற்றுமையையும் தனது சொந்த தேர்தல் நலன்களையும் சமநிலைப்படுத்த வேண்டிய சவாலை அதிமுக எதிர்கொண்டிருக்கிறதாகவும் ஒரு தரப்பு கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு கடந்த சில மாதங்களாக பாஜக தரப்பில் டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுக தரப்பில் சில நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட விஜய் பக்கம் செல்வது உறுதியாகி இருப்பதாக பார்க்கப்படுது. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுக இடம்பெற்றாங்க. அப்போது முதலே பாஜகவுக்கு ஆதரவாக டிடிவி தினகரன் செயல்பட்டு வந்தார். ஆனால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் என்று கூறிய டிடிவி தினகரன் அடுத்த சில மாதங்களே பேக் அடித்தார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று கூறிய டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனை அடுத்து பாஜக தரப்புல டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தாலும் ஆக்கப்பூர்வமாக எதுவும் நடக்கல. அதே போல டிடிவி தினகரன் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் விஜயுடனும் பேசி வருவதாக சொல்லப்படுது. பொங்கலுக்கு பிறகோ அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்திலேயோ டிடிவி தினகரன் கூட்டணி முடிவை அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அண்ணாமலை மூலமாக டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துட்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதனால் வரைக்கும் பிடி கொடுக்காமலே இருக்கிறார். இதனால பாஜகவும் என்ன செய்வதென தெரியாமல் இருக்காங்க. இதனிடையே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீரென எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அமமுகவே போட்டியிடும் என்று அறிவித்தார். தொடர்ந்து திருச்சியில் நடந்த கூட்டத்தில் முசிறி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரன் வேட்பாளராக அறிவித்து அதிர்ச்சி செய்தார். இது என்டிஏ கூட்டணியிலேயும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால பாஜக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்துவோரிடம் அமமுக கேட்கும் தொகுதிகள் கொடுத்தா மட்டுமே என்டிஏ கூட்டணியில் இணைவோம் என்று டிடிவி தினகரன் நிபந்தனை விதித்திருப்பது தெரிய
வந்திருக்கிறது. இதனால டிடிவி தினகரனை எப்படி சமாளிப்பது என்று பாஜக தலைமையும் ஆலோசித்து வந்துட்டு இருக்காங்களாம். இதனால டிடிவி தினகரன் விஜய் பக்கம் செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறதுங்க. ஏன் அப்படின்னா தாவேக்காவில் மட்டுமே டிடிவி தினகரன் எதிர்பார்க்கும் தொகுதிகளை கொடுக்க முடியும். ஏற்கனவே செங்கோட்டையன் மூலமாக விஜய் தரப்பு அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால பொங்கலுக்கு பின் விஜய் டிடிவி தினகரனை ஒரே மேடையில பார்க்கலாம் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.